அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் பலாலி சந்தையிலிருந்து ஆரோக்கிய மாதா ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதையே நீங்கள் காண்கிறீர்கள். வணக்கம், நான் சார்ல்ஸ். இப்போது நான் பலாலி ஆரோக்கிய மாதா அன்னையின் ஆலய வளாகத்தில் முன்னுக்கு நிற்கின்றேன். இன்று அன்னையின் ஆலய கொடியேற்றம் இன்று மாலை 5 மணிக்கு செபமாலையுடன் 5:30க்கு கொடியேற்ற நிகழ்வும் இடம்பெறும். அந்த வகையிலே இன்று என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்க்கும் வண்ணம் ஆலயத்துக்கு வந்துள்ளேன். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. அன்னையின் ஆலய வளாகத்திலே அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். வாருங்கள் பார்ப்போம். மக்கள் எல்லாரும் பலாலி உறவுகள் எல்லாரும் அன்னதானத்தை பற்றி சந்தோஷப்படுறார்கள். சாப்பிட்டு போகிறார்கள் சந்தோஷமான செய்யறவர்கள் புண்ணியம் கிடைக்கும். எப்படி சாப்பாடு இருக்கு? சரி, நன்றியா. ஓகே. எப்படி சாப்பாடு இருக்கு? சரி, என்ன கறி? என்ன கறி? என்ன சாம்பார்? என்ன பருப்பு வேற என்ன சேர்த்து? சாம்பாரா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவிலே அந்த ஆண்டவர்களே, எங்களுடைய ஆலய திருவிழாவை முன்னிட்டு நவநாட்களை நாங்கள் ஆரம்பிக்கும் முகமாக எங்களுடைய ஆலய கொடியை ஏற்றுவதற்கான கொடிமரத்தை இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த கொடிமரத்தை ஆசீர்வதிக்கவும், இதில் ஏற்றப்படுகின்ற கொடி எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் அடையாளமாக இந்த கொடிமரத்திலே இந்த கொடி ஏற்றப்படுகின்றது போல எங்களுடைய வாழ்வும் புன்னகம் நோக்கி கடவுளை நோக்கி உயர்த்தப்பட ஆண்டவர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலியின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும்
கொடியை ஏற்றுவதற்கான இந்த கொடிமரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும். இந்த கொடிமரத்திலே என்னுடைய உருவம் தாங்கிய கொடியேற்றப்படுவது போல நாங்களும் உன்னதம் நோக்கி கடவுளை நோக்கி ஆன்மீக வாழ்விலே முன்னேறி செல்ல நீர்ராமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி இந்த கொடிமரத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கொண்டாடுவோமாக. குறைவான மக்கள் தங்கள் பாதுகாவல் நாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியதும் இந்த கொடியை ஏற்றப்படுவது போல ஒருவருடைய உள்ளங்களும் முன்னகம் நோக்கி ஏற்றப்படுவனவாகும். நவநாட்களில் கொடியை காண்பவர்களும் உப்பாயும் உங்கள் பாதுகாவலும் ஆகிய ஆரோக்கியமையினுடைய வாழ்வை பின்பற்றி அவர்களிடம் பரம்பரை வழியாக அவருடைய வாழ்வை நினைவு கூர்ந்து அவர்கள் முன்மாதிரியை பின்பற்றி மக்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மருத்துவ என போற்றப்படுகிற ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவை கொடியையும் கொடிமரத்தையும் உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னைக்கு நாங்கள் விழா எடுக்க முதல் நாளிலே ஆயத்த நாட்களின் முதல் நாளிலே நாங்கள் இந்த திருவிழா கொண்டாட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம். அன்னையுடைய ஆசீர்வாதம், அன்னையுடைய வழிநடத்தல், அன்னையுடைய பரிந்துரை எங்களோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒழுக்கமாக ஒவ்வொரு நாளும் அன்னையை பார்த்து நாங்கள் கொண்டாட வேண்டும். என்பார்களே நாங்கள் இந்த அன்னைக்கு நாங்கள் விழா கொடுக்கிறோம். 9 நாட்கள் நவநாட்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக திருச்சபையிலே இந்த 9 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. சில ஆலயங்களில் 9 நாட்கள், சில ஆலயங்களில் 3 நாட்கள், 5 நாட்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த புனிதர்களுக்கு விழா எடுப்பதற்கு முன் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த நவநாட்கள், இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே ஏன் இந்த ஆயத்த நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பார்களே. நாங்கள் ஒரு புனிதருக்கு விழா இருக்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு புனிதர்களுக்கு நாம் விழா இருக்கின்றோம். புனித ஜாகப்பர், புனித அருளப்பர், புனித ஆரோக்கிய அன்னை, இவ்வாறாக பல புனிதர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பங்குகளிலே நாங்கள் விழா நடத்துகிறோம். அவர்களை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். ஏன் இந்த ஆயத்த நாட்கள் நமக்கு தரப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த புனிதரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக இந்த ஆயத்த நாட்கள் நமக்கு தரப்படுகின்றது. எமது வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்காக, என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கின்றது, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எப்படியான வாழ்வை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், அன்னையுடைய பக்தனாக நான் இருக்கின்றேன், அந்த அன்னையுடைய பக்தனாக உண்மையாக நான் வாழ்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த நாட்கள் நமக்கு தரப்படுகின்றது. எவர் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, நான் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்கிற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அந்த புனிதருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இந்த ஆயத்த நாட்கள் நமக்கு தரப்படுகின்றது. ஆகவே 9 நாட்கள் ஆயத்த நாட்கள் தரப்படுகிறது. எங்களை பரிசீலித்து பார்ப்பதற்காக, எங்களை பரிசீலித்து பார்ப்பதற்காக இந்த ஆயத்த நாட்கள் தரப்படுவதை தவிர வெறும் ஆடம்பரங்களுக்கும் களியாட்டங்களுக்கும் தரப்படுவதில்லை என்பதை நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பார்களே. நாங்கள் சொன்னால் அவர்கள் காட்டிய பாதை, அந்த புனிதர்கள் காட்டிய பாதை நாங்கள் செல்ல வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற படிப்பினைகளை பின்பற்றுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன வழியில் வாழ்ந்தார்களோ, எவ்வாறு வார்த்தைகளை பின்பற்றினார்களோ, எப்படி நான் படிப்பினைகளை விட்டு சென்றார்களோ அந்த படிப்பினைகளை உள்வாங்கி எவர் வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி எவர் வாழ்வை நேரடி வழியை கொண்டு செல்வதற்காகவே இந்த ஆயத்த நாட்கள் தரப்படுகிறதே தவிர ஆடம்பரங்களுக்காக என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பான நெஞ்சங்களே. அப்படின்ற நாளுக்குரிய கருப்பொருள் நம்ம அனைவருக்கும் தெரியும். என்ன கருப்பொருள்? நாளுக்குரிய கருப்பொருள் சொல்லுங்க பார்ப்போம். நாளுக்குரிய கருப்பொருள், அந்த உங்களுக்கு கருப்பொருள் என்ன கருப்பொருள் சொல்லுங்க பார்ப்போம். ஆடம்பரமற்ற நவநாட்களின் தேவையை உணர்வோம். ஆடம்பரமற்ற நவநாட்களின் தேவையை உணர்வோம். ஆடம்பரமற்ற நவநாட்கள், ஆகிய நவநாட்கள் எல்லாம் ஆடம்பரத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்றது.
ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஏன்னு சொன்னா ஆடப்படங்களை அடங்கி இருக்கிறது. ஆடப்படங்களை அடங்கி இருக்கிறது. ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதும் ஆன்மாக்களை சுத்திகரிப்பதும் ஆன்மாக்களை புனிதப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய உள்ளங்களை புனிதப்படுத்துவதற்காக அல்ல என்பதுதான் இன்றைய நாளிலே இன்றைய நிகழ்காலங்களிலே உண்மையான ஒன்றாக தென்படுகிறதாக மாதவர்களே. எவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வாறு எந்த நாடு நான் உலகத்தில் வாழப் போகின்றோம் தெரியாது. யாராவது சொல்லுவீர்களா? நான் 50 ஆண்டுகளுக்கு மேல் உலகத்திலே வாழ்வேன், நான் 100 ஆண்டுகளுக்கு மேல் உலகத்திலே வாழ்வேன், யாராவது சொல்லுவீர்களா? சொல்ல முடியாது. எப்போது எனக்கு சாவுகள் 30 இறப்புகள் யாருக்குமே தெரியாது. வாழ்க்கை எப்போது முடிவுகள் எனக்கு தெரியாது. ஆக வாழ்க்கை வாழ்க்கை நான் கிறிஸ்தவனாக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மகனாக நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் சொன்னால், நான் ஆண்டுக்கு வாழ வேண்டும். இப்போது ஆன்மா உலகத்திற்கு போக போவது எனக்கு தெரியாது. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், பிறகுடைய டான்ஸர்கள் பிரதமமாக பாடல்களை பாடி ஆடி உலகத்திலே பல மக்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து வருகிறதார் மைக்கேல் ஜாக்சன். அவருடைய வாழ்நாளிலே நான் 150 ஆண்டுகள் உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் சொன்னால், தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னை பரிசோதிப்பதற்காக 12 வைத்தியர்களை நியமித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் செக் பண்ணுவார்கள். அவருடைய உடலை, அவருடைய விலங்குகளை, தலை, முடியை, அவருடைய எல்லா அவர்களுமாக சிக்கப்படுவார்கள். சரியாக இருக்கிறதா? ஏன் சொன்னால் அவருடைய ஆசை என்னன்னு சொன்னால், நான் 150 ஆண்டுகளுக்கு மேல் உலகத்திலே வாழ வேண்டும், பல கோடிக்கணக்கான மக்களை நான் உருவாக்கிக் கொள்ள வசதியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். 50 ஆண்டுகளை வாழ்க்கை முடித்து விட்டது. 50 ஆண்டுகளை முடித்து விட்டது. தெரியாது எப்போது நாங்கள் எப்போது நான் உலக போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையிலே என்னுடைய ஆன்மாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஆன்மாவை நாங்கள் புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு விழாக்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி சரியான நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய அன்னைகளிலிருந்து நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நாட்கள் நம் நாட்கள் நம்மை அழைத்திருக்கிறது. நெஞ்சங்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நான் எவ்வளவு நான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன், எத்தனை இடங்கள் நான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டுகள் நான் இந்த ஆணைய விழாவை கொண்டாடுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த 9 நாட்களில் நான் வருகிறேன், திருப்பதியிலே பங்கு பெற்றுகிறேன். எனது வாழ்வு மாற்றம் அடைகிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு உருமாற்றம் பெறுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் திருவிழா கொண்டாடுவது எனது ஆன்மாவை புனிதப்படுத்துவதற்காக ஆனந்தமற்ற நவநாட்களைத்தான் திருவிழாக்கள் காலங்களிலே நம்மை அவர் எதிர்பார்க்கின்றார். ஆடம்பரமற்ற நாட்களை, நவ நாட்களை, ஆயத்த நாட்களைத்தான் நம்மை வழியார் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் பார்க்கும்போது பங்குகளை 10 ஆலயங்கள் 15 ஆலயங்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு பங்கிலும் 10 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பங்கிலே 5 ஆலயங்கள், இந்த பங்கிலே 10 ஆலயங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே நாங்கள் விழாக்களை எடுக்கின்றோம். அங்கே என்ன இருப்பது என்று சொன்னால் ஆடம்பரம் மட்டும்தான் இருக்கிறது தவிர ஆன்மாவை புனிதப்படுத்துவதற்கான சிறப்பான இருக்கிற மாதிரி எவ்வளவு மாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆமோசுடைய புத்தகத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னாங்க, ஆமோஸ் நீதிக்காக குரல் கொடுக்கின்றார். இயேசுவின் காலத்திலே ஏழை மக்கள் நசுக்கப்பட்டார்கள், நீதி அளிக்கப்பட்டது, மறுதளிக்கப்பட்டது. உண்மை அங்கே இல்லை, நீதி அங்கே இல்லை, நேர்மை அங்கே இல்லை. எதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த செயல்பாடு அங்கே காணப்படவில்லை. எனவே ஆமோஸ்
சொல்லுகிறார். அவர் எல்லா ஆலய விழாக்களையும் கொண்டாடினார். ஆண்டவர் கை கொடுத்தார்கள், ஆண்டவர் கை செலுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆமாம் சொல்லுகிறார், உங்களுடைய ஆலய திருவிழாக்களை நான் திறக்கின்றேன், உங்களுடைய ஆலய கொண்டாட்டத்தை நான் திறக்கின்றேன். இந்த எரிமலையை தாண்டி எடுத்துக்கொண்டு போங்கள். அருவருப்பாக இருக்கிறது, இவற்றை கொண்டு வர வேண்டாம். இவற்றை கொண்டு வருகிற குற்றத்தை நீங்கள் பல்லாக்க வேண்டாம், கொண்டு வாருங்கள். உங்கள் ஆலய திருவிழாக்களின் பொறுப்பை தருகிறது என்று சொல்லி ஆமாம் சொல்லுகிறார். ஏன் சொன்னார்? ஆகிய மக்கள், அந்த மக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் படைத்தார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். உள்ளம் அங்கே இல்லை, உள்ளம் தொலைந்து வெகு தூரம் போய்விட்டது. உள்ளம் இல்லை, உள்ளம் எங்கே? உள்ளம் தொலைந்து போய்விட்டது. எல்லா காரியங்களும் செய்கிறோம், மதுரை படைக்கின்றோம், விதை கொடுக்கின்றோம், ஆயுதங்கள் செய்கிறோம், எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தை பார்ப்பது நாம் தவறிவிடுகிற மாதிரி. அது நாம சொல்லுகிறார், உங்களுடைய ஆலய திருவிழாக்களை நான் அங்கேயோடு பிறக்கின்றேன், நான் பிறக்கின்றேன், மாணிக்கையை நான் பிறக்கின்றேன். எல்லாமே தேவை, எனக்கு தேவையான ஒன்று உங்களுடைய ஆன்மாதான். ஆண்டவர் அப்போது சொல்லுகிறார், எனக்கு தேவையான உங்களுடைய இந்த ஆலய அலங்காரங்களோ வீதிகளிலே போடப்பட்ட பல வகையான லைட்ஸ்களோ மின்விளக்குகளோ வீதிகளிலே நீங்கள் கட்டியிருக்கிற கொடிகளோ எனக்கு அதுவும் நான் சொல்லுவேன், அதுவும் தேவையில்லை, நான் விரும்பவில்லை. அல்லது நீங்கள் போட்டிருக்கிற அழகான உறுப்புகளோ உறுப்புகளோ காதலை தோடு கழுத்திலே சங்கலை இதற்கெல்லாம் நான் விரும்பவில்லை, வேணவில்லை. நான் விரும்புவது ஒன்று, நான் விரும்புவது உள்ளங்களை மட்டும்தான் விரும்புகிறேன். அதை நீங்கள் எனக்கு தாங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனையாக நமக்கு சொல்லித் தருகிறார். நான் அவற்றையெல்லாம் வைத்திருக்கின்றோம், உள்ளத்தை தொலைத்திருக்கிறோம். ஆலோசிக்கிறார், உங்களுடைய உள்ளம் தொலைத்து போய்விட்டது, உள்ளம் கூட போய்விட்டது. வெறுமனை ஆலயங்கள் விழாக்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உள்ளத்தை எனக்கு தராமல் இடத்தை தந்து பயனில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனையாக அந்த மக்களுக்கு சொன்ன ஆவிகளை வார்த்தையை இன்று எங்களுக்கும் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆரம்ப காலத்தில் மக்கள் வந்தார்கள், கோயிலுக்கு வந்தார்கள், நவநாட்டில் பங்கேற்கிறார்கள். சொன்னால் மக்கள் ஆலயம் முழுவதுமாக ஆலயங்களிலே ஆலய முற்றங்களெல்லாம் நுழைய மக்கள் இருப்பார்கள். கொடியேற்றம் அடுத்த நாள் வருவார்களா தெரியாது. எங்கே வருவார்கள்? பெருநாள் நாளைக்கு எவ்வளவு மக்கள் டெல்லி கொண்டு தெரியாது, குறைந்து போய்விடும். எவ்வளவு மக்கள் நாளைக்கு இந்த கோயிலை இருப்பார்கள் என்று கேள்விக்குறி. ஆனால் பார்த்தோம் சொன்னால் எல்லா மக்கள் நவநாட்டை பங்கேற்பார்கள், முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கோயிலுக்கு போக வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிறுவர்கள் இருக்கிற போது அம்மா சொல்வார்கள், வா கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு போவார்கள். இப்பொழுது காலங்களில் அம்மா செய்யவில்லை. நாளைக்கு அம்மா மட்டும் இங்கே கோயிலுக்கு பல பிள்ளைகள் அங்கே கிராமத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள், அந்த சமையலுக்கு கைத்து கொண்டிருப்பார்கள். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆலயத்தில் உள்ளார்கள். கடைசி நாளை வருவோம், லைட்ஸ் போடுவோம், கொடியை ஏற்றுவோம், எல்லாத்தையும் செய்வோம், கொண்டாடுவோம், போய்விடுவோம். ஆனால் தெரிவித்துவிடுவோம். ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்ப்பதை இதைத்தான் எதிர்பார்க்கின்றார், இதைத்தான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய உள்ளத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சொல்லி இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்கின்றார், நான் விரும்புவது ஆடம்பரமான வாழ்க்கையை நான் விரும்புவதில்லை, ஆடம்பரமான நவநாட்களை நான் விரும்புவதில்லை. இந்த வேலையை இப்படி சிறப்பாக செய்தார்கள், அந்த வேலையை இப்படி சிறப்பாக செய்தார்கள், வேறு எப்படி சிறப்பாக செய்தார்கள் சொல்லி நான் அதை எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்ப்பது என்று உள்ளத்தை மாற்றினார் சொல்லி ஆகவே நவநாட்களில் பங்குபெற்று ஆலயத்துக்குள் வருகின்றோம். எப்படி நாங்கள் குரு பிரார்த்தனை நாங்கள் சிந்தனை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். வழிபாடுகள் சரியாக நாங்கள் பங்கு பெற்றுள்ளதை ஏற்பாடு சொல்லுங்கள். வழிபாடுகளுக்கு வருவோம், திருப்பதிக்கு வருவோம், வீடு பிரார்த்தனை சிந்தனை சிறடிக்கின்றோம்.
சரியான வழிபாடுகளை பங்கு பெற்றதிலே பாருங்கள் கவனத்தோடு பாருங்கள். அவன் என்ன உறுப்பு போடுகின்றான், இவன் என்ன உறுப்பு போடுகின்றான், அவன் எப்படி வருகின்றான், இவன் எப்படி வருகிறான் சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைகளை நாம் சுழடித்துக் கொண்டு நாம் இருக்கும் போகிறாங்க. உண்மையான ஆலயத்தில் இருந்து நிறைவான திருப்பலியை பங்கு பெற்றி ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் தவறி இருக்கும் இல்லை. கவனத்தோடு பாடுகின்றார். ஆடை அணிகளுடன் ஆடம்பரங்கள் ஆண்டவர் விரும்புவதில்லை. பாட்டு ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் என்பது அங்கே சரியாக என்று சொன்னார். உன்னை ஆன்மா சரியாக என்று சொன்னார். அங்கே தெய்வம் இருக்கும். உன்னை ஆன்மா சரியாக ஆயத்தப்படுத்தப்படவில்லை என்று சொன்னார். அங்கே விருப்பம் இருக்கும் என்பதை இந்த பாடலை கவலை சொல்கிறார். ஆகவே இந்த 9 நாட்கள் நவநாட்கள் 1940 முன்பாக இந்த 9 நாட்களும் ஆயத்தப்படுத்துவதற்காக பெறப்படுகிறது. உணவியான ஆயத்தங்கள் சரியாக நடைபெற வேண்டும் என்பதை பாவசங்கத்திற்குரிய நாள் கொடுக்கப்படும். பாவசங்கத்திற்கு பெற மாட்டோம். ஏன் நான் பாவம் செய்கிறது நாங்கள் கொடுக்கப்படும். 1000 நாட்களிலே பாவசங்கத்தின் பொருட்கள் இருப்பார்கள். யாருமே ஒரு சில மட்டும்தான் போவார்கள். எங்கள் உள்ளத்தை நாங்கள் சிந்தித்து காட்ட வேண்டும். எனது வாழ்க்கை எங்கே இருக்கிறது? நான் இதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றேன். எப்படி நான் வாழ்விடத்தை நான் போய் கொண்டிருக்கின்றேன்? ஆண்டவரை ஆசிரியரையும் அன்னையை ஆசிரியரையும் நான் மறக்க வேண்டும். நான் தவறிழைத்தால் தவறி போயிருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது 9 நாட்களும் என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டால் வர வேண்டும். ஆண்டவருடைய வர வேண்டும். அதுதான் உண்மையான ஆலய திருவிழா. ஒவ்வொரு நாளும் ஆலய திருவிழாவில் பங்கு தந்தையை சொன்னால் நாங்கள் ஒன்று செய்வோம். பங்கு தந்தையை சொன்னால் அதை செய்வோம். இந்த ஆலயங்களை கொண்டாடும் அந்த நாளே உன்னுடைய வாழ்வில் மாற்றம் காணப்பட வேண்டும். இந்த ஆலயங்களை கொண்டாடும் அந்த நாளே இந்த 9 நாட்கள் உன்னை ஆயத்தப்படுத்தி உருவாக்கம் பெற்ற ஒரு மனிதனாக, ஒரு கிறிஸ்தவனாக உன்னை கிறிஸ்தவனாகி வாழ வேண்டும். ஆண்டவர் உருவாக்கியது போல என்னுடைய உள்ளம் உருவாக்கம் பெற வேண்டும். ஆனால் இந்த வாழ்க்கையை நான் பார்க்கின்ற போது ஆண்டவர் விசுவாசம் கொண்டார். சோதனை வந்தது, நெருக்கடி வந்தது. இருந்தால் ஆண்டவருடைய விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய உருமாற்றம் பெற்றார். சக்கையை பாவம் செய்தார். உலகை பற்றி படிச்சிருந்தார். ஆண்டவரை நான் காண வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சக்கையை ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட சக்கையில் தன்னுடைய உள்ளத்தை உடலை வாங்கி மரத்துக்கு மேலே கொண்டு போகின்றார். மரத்தில் இறங்கி இருக்கின்றார். ஆண்டவர் சக்தியை இறங்குவார். வேகமாய் இறங்கிவார். நான் உள்ளத்திலே தாக்கப் போகிறேன். சக்தியை வேகமாக இறங்கினார். உன்னுடைய பாவத்திலிருந்து இறங்கினார். உன் ஆழத்திலிருந்து இறங்கினார். உன் அகங்காரத்திலிருந்து இறங்கினார். செல்வத்தை நீ இறந்து இறங்கினார். நீ மரத்திலிருந்து இறங்கி வர வேண்டாம். உடைய பாவ வாழ்விலிருந்து இறங்கி வா. உன் உள்ளத்திலே நான் தங்க ஆசைப்படுகின்றேன். சபையை அதே வார்த்தை ஆண்டவர் விளக்கி சொல்கிறார். இறங்கி வா என் மகனின் மகளே, இறங்கி வா. உன்னுடைய பாவ வாழ்வில் இறங்கி வா. அகங்காரம் ஆணவம் செலுத்தி இறங்கி வா.
உடைய விரிவான எண்ணங்கள், உடைய தீய பழக்க வழக்கங்கள், தீய வார்த்தைகள் இவற்றை விட்டு வெளியே வா. நான் உலகத்திற்கு ஆசைப்படுகிறேன். 9 நாட்களில் அனைவரும் விழாவை கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் உலகத்தை நான் ஆசைப்பட்டு சொல்லி ஆண்டவர் இப்போது எங்களுக்கு சொல்லுகிறார். நாம் சொல்லி நடக்கின்றோம். உலகத்தை நான் திறக்கின்ற நாங்களே பேசும். நான் உலகத்தை திறக்கிறேன். இயற்கை நான் திறக்கிறேன். உலகத்துக்குள்ளே வாழ்ந்து சொல்லி நான் ஆண்டவர் உலகத்துக்குள்ள அனுமதிக்கு போனாங்க என்று இருக்க கூட்டி வச்சிருக்கிறோம். உள்ளத்தை இருக்க கூட்டி வச்சிருக்கிறோம். யாருமே ஆண்டவர் ஆர்வம் எனக்கு தீமையான காரியங்களாக இருக்கும். என்னுடைய தீமையான காரியங்கள் உள்ளத்திலே இருக்கும். எல்லாம் நான் செய்கிறவர்களாக இருப்பேன். நான் மாறமாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி நான் என்னுடைய ஆலயத்தை இப்படித்தான் செயல்படும் சொல்லி உள்ளத்தை இருக்க கூட்டி வைத்திருக்கிறோம். உடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை நிறைவாக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஆலயத்திருக்கிறார். நீ ஆலயத்திருக்கிறாரை கொண்டாடும் அந்த நாளிலே உள்ள மாற்றப்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்துப்பார். உள்ளம் சிந்தனை உள்ளம் மாற்றப்படவில்லை என்று சொன்னார். நீ பங்கு பெற்றிய நவநாட்கள் கேட்ட மாறுகைகள் நீ பெற்றுக்கொண்ட தேர்தலுக்கு எல்லாமே மாற்றப்பட வேண்டும். ஒரு உள்ளம் மாற்றப்பட வேண்டும். சிந்தனை மாற்றப்பட வேண்டும். செயல் மாற்றப்பட வேண்டும். நடைமுறை மாற்றப்பட வேண்டும். செயல்பாடு மாற்றப்பட வேண்டும். என்ன வேலை இருந்தாலும் இருபத்தி அதிகமான வேலை இருந்தால் எல்லாத்தையும் விட்டு வரும். ஒவ்வொரு நாட்களும் குறைந்தவர்களை வாங்கி வைக்கிறார்கள். விரும்பும் எவ்வளவு நேரங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். வேலை நான் செய்யப்படுகிறார். வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆனால் நினைவாக ஆசீர்வதிப்பார். அதனுடைய ஆசீர்வாதம் அதனுடைய பலன்களில் உங்களோடு இருக்கிறதா? ஆமென்.
இங்கே அன்னையின் பக்தர்களுக்கு கோப்பி தேநீர் வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாங்கி பருகுவதை காணலாம். அங்காலே மறுபக்கம் பானம் கரையும் வழங்கப்படுகின்றது.